Hello friends, welcome back to How to Videos. ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சிஸ்டத்துல வந்து பார்த்தா ஒரு ஆன்டிவைரஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுக்கு மேல நம்ம ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாருமே வந்து யோசிச்சது கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யார் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாகவும் சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்துல 5 ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணா என்ன ஆகும் அதை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அந்த 5 ஆன்டிவைரஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா avast, avg, smadv, k7, அதுக்கப்புறம் வந்து malware bytes. ஸோ இந்த 5 ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுவும் ஒரே டைமில் வந்து நல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில பல டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வச்சுட்டு அந்த ஃபோல்டர் நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆன்டிவைரஸாக கூட ஸ்கேன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வைரஸ் கோட் இருக்குது, அந்த வைரஸ் கோட் நம்ம போட்டு எந்த ஆன்டிவைரஸ் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அந்த வைரஸ் கோட் வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரௌசர் வந்து வெப்பேஜ் வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஆன்டிவைரஸ் வந்து நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத வெப்சைட்டில் பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இதெல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா வேறு ஏதாவது கூட நம்ம பண்ணலாம். சரி, நம்ம அந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி வந்து வீடியோ வந்து பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. நம்ம ஒரு வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பெல்லையும் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இல்லை ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற லெவல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம பிசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆன்டிவைரஸ் சிங்கங்கள் வந்து இருக்காங்க. அவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட avast, அதுக்கப்புறம் நம்மளோட avg, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா malware bytes, தென் அதுக்கப்புறம் நமக்கு k7 ஆன்டிவைரஸ் இருக்குது. நம்ம கடைசி சிங்கக்குட்டி நம்மளோட ஸ்மாட் இருக்கான். இந்த ஸ்மாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் சாஃப்ட்வேர். நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய பேர் வந்து சொல்லி கேட்டிருப்போம், நிறைய ஆன்டிவைரஸ் வந்து நம்ம ஒரே சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, ஒரு சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிவைரஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளும் யோசிச்சிருக்கோம் ஒரு சிஸ்டத்தில் வந்து ஒரு ஆன்டிவைரஸ் தான் இருக்கணுமா, மல்டிபிள் இன்ஸ்டால் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். பட் எனக்கு செக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் மல்டிபிள் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம எப்போ போல் நார்மலாக வந்துட்டு வீடியோ ப்ளே பண்ணுறது, தென் ப்ரௌசிங் இதெல்லாம் வந்து பண்ணி பார்க்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து என்ன ஆக போகுதுன்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா நானே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் ட்ரை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். avast இன்ஸ்டால் ஆகுது, அதுக்கப்புறம் avg, அதுக்கப்புறம் malware bytes, smadv, இது k7, smadv. ஓகே, எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொடுத்தாச்சு. டோட்டல் பிசி ஹேங் ஆக போகுதா? வாவ். ஓகே, இன்ஸ்டால், அக்செப்ட். வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து 5 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும் போதெல்லாம் நம்மளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அட் அ டைமில் 5 ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்னது அது? avg இருக்குது, avast காணோம். avast இங்கே இருக்கா? avast பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கா? avast avg வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா k7 வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. avg வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நமக்கு smadv கூட இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் இப்படி வச்சிடலாம். கண்டினியூ டு யூஸ் டு ஸ்மாட் ஃப்ரீ. இன்னும் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். avast இங்கே இருக்கா? avast avg மட்டும் இன்னும் வந்து பார்த்து இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. 2 பேர் எப்படா இன்ஸ்டால் ஆகி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, avast இப்போ தான் ஓரளவுக்கு கல்யாணம் செட்டப்புக்கு வந்திருக்கு. என்னமோ இந்தியில் வருது, என்னன்னு தெரில. என்னமோ சொல்லுது malware bytes premium stop infection before they happen. ஓகே, avg இன்ஸ்டால். ஓகே, பை நவ் ஆக்டிவேட் லைசன்ஸா? தம்பி, நான் உனக்கு சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணப்பா, உன்னை காசு கொடுத்து வாங்கலை. இமெயிலா? நோ பேக், மேபி லேட்டர். ஓகே, வாவ், malware bytesோட ஆன்டிவைரஸோட இன்டர்ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் டோட்டல் செக்யூரிட்டி. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா avast-ம் நமக்கு avg வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அங்கேயும் நமக்கு ஒரே மாதிரி இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இங்கேயும் வந்து பாருங்கள் ஒரே மாதிரி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஸ்மாட் என்ன பண்ணுறான்? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமோ, முதல்ல வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரே டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காமல் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணுமோ? சரி, ஓகே, டெஸ்டிங் தானே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ், ஜஸ்ட் கொஞ்சம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன். இதில் இன்ஸ்டால் ஆக லேட் ஆகுது. வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுமோன்னு ஒரு டவுட்டு.
ஓகே, நமக்கு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவாஸ்ட் மட்டும் நமக்கு இன்ஸ்டால் ஆகலை. அவாஸ்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எரர் வந்து காட்டுது. த அப்ளிகேஷன் வாஸ் அனேபிள் டு ஸ்டார்ட் கரெக்ட்லி சொல்லி வருது. ஜஸ்ட் ஓகே, நம்ம மறுபடியும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். நமக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஜி அவாஸ்ட் 2 மட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் நம்ம கொடுப்போம். ஓகே, நமக்கு அவாஸ்ட் வந்து ஓப்பன் ஆகலை. ஒரே இஷ்டத்தில் மல்டிபிள் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருந்து இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு வந்து பண்ணால் சிஸ்டம் மேபி ஸ்லோ ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலாக இருக்குது. நமக்கு ஏதாவது ஓப்பன் பண்ணால் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோடிங் ஐக்கான் வந்து இருக்குது. என்னால் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் இன்னும் நம்ம கொஞ்சம் செட்டப் வந்து ஃபைன் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ நமக்கு டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஐக்கான்ஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு நிறைய ஐக்கான்ஸ் இருக்குனால நமக்கு ஸ்கேன் பண்ணுற கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து இது இங்கே இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற ஐக்கான்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இதை வச்சு நம்ம ஸ்கேனிங் டெஸ்ட் வந்து பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ இங்கே பிசி வந்து பார்க்கலாம், நமக்கு வந்து லோட் ஆகுது. பட் நமக்கு ஒரு பிசி வந்து லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்குது நம்ம நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியல. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பட் நமக்கு அவாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அவாஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் இட். அதுக்கப்புறம் ஏவிஜி வந்து ஓப்பன் பண்ணலாம். ஏவிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஆக மாட்டேங்குது. நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா லோடிங் ஆகிட்டே இருக்கே தவிர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரவே மாட்டேங்குது ஸ்க்ரீனு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா K7 ஸ்மாட் அதுக்கப்புறம் இந்த மால்வேர் பைட்ஸ் இதெல்லாம் சூப்பராக வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மால்வேர் பைட்ஸ் வச்சு நான் ஸ்கேன் கொடுத்துருக்கேன். நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கைஸ், நான் என்ன நினச்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் ப்ரௌசர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம 5 மல்டிபிள் ஆன்டிவைரஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இதனால் வந்து எங்கே செக் பண்ணுறதுன்னு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்படிலாம் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வரலாம். கைஸ், நீங்கள் வந்து நமக்கு அந்த மவுஸோட க்ரஷரோட பார்த்தீங்கனாலே தெரியும். நமக்கு வந்து அந்த லோடிங் ஆகிறது வந்து நிறுத்தவே மாட்டேங்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது லோடிங் ஆகிட்டே தான் இருக்குது. ஸ்மாட் கைஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆக்ஷனும் வந்து ஆக மாட்டேங்குது. நமக்கு லோடிங் ஆகிட்டே தான் இருக்குது தவிர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பனே ஆக மாட்டேங்குது. பட் நமக்கு இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்கிறது இங்கே வந்து நமக்கு டாஸ்க் பார் கீழே வந்து பாருங்கள். நமக்கு ஆக்டிவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து K7 இருக்குது. அதுக்கப்புறம் மால்வேர் பைட்ஸ் இருக்குது. நமக்கு மீதி 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாடு ஏவிஜி அதுக்கப்புறம் அவாஸ்ட் 3மே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. சப்போஸ் இப்போ நான் ஏவிஜி வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு வந்து ஒரு சின்ன எரர் மெசேஜ் மாதிரி வருது. இப்போ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணவும் முடியல. நமக்கு டோட்டல் பிசி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிடுச்சு. நமக்கு சிஸ்டத்தை ஓஎஸ் மாற்றணுமோ அப்படின்னு சொல்லி தெரியல. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஃபுல்லாக வந்து ஹேங் ஆகிடுச்சு. விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகுது. நம்ம ஃபோல்டர் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடிங் வந்துட்டு போகவே மாட்டேங்குது. இங்கே வந்து பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் டாஸ்க் மேனேஜரில் ஓப்பன் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவாஸ்ட் ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி எரர் தான் காட்டுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா குயிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா K7 ஓப்பன் ஆக மாட்டேங்குது, மால்வேர் பைட்ஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஸ்மாட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அவாஸ்ட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஏவிஜி ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எதுவுமே வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இஷ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணால் மேபி ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. பட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது 100% நான் அக்ரி பண்ண மாட்டேன். ஒரு 30% வேணால் சொல்லலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆகுன்னு சொல்லிட்டு. சம்டைம் நமக்கு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வர்றது சப்போ மேட்ரு தான். மேபி நம்ம இன்னொருக்கா வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு நாள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான், நம்ம முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டேன் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி. பட் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒன்று ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணல. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து ட்ரை பண்ண நினைச்சோம். பட் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ண முடியல. ஒரு இஷ்டத்துல வந்து பார்த்தா அத்தனை சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணனால நமக்கு வந்து சிஸ்டமே ஃபுல்லா வந்து ஹேங் ஆயிருச்சு. இதுல குறிப்பா வந்து பார்த்தா நமக்கு ஏவிஜி அவாஸ்ட் ரெண்டுமே வந்து ஓப்பனே ஆக மாட்டேன்ருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் 5 சாஃப்ட்வேர் வந்து ஒரே டைம் இன்ஸ்டால் பண்ணதா தப்புன்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. இதுக்கப்புறம் நம்ம 5 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்மாட், அதுக்கப்புறம் K7, அதுக்கப்புறம் மால்வேர் பைட்ஸ் இந்த 3 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நமக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆகி முடிச்சு. நமக்கு அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அவாஸ்ட் ஏவிஜி வந்து நம்ம சைட்ல வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருந்துச்சே தவிர நமக்கு வந்து ஓப்பன் ஆகல. ஓகே, கடைசியில வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஹேங் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே போக போக வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகாம போயிருச்சு. K7, மால்வேர் பைட்ஸ், ஸ்மாட் இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஓப்பன் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஓப்பன் ஆகாம போயிருச்சு. ஸோ நம்மளால வந்து பார்த்தா அதை வச்சு கூட டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரே இஷ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹேங் ஆயிருது. பட் இது வந்து பண்ணால் மறுபடியும் வந்து இதே மெத்தட் ட்ரை பண்ணால் நமக்கு ஹேங் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு வந்துட்டு வேற ஏதாவது நடக்கிற கூட சான்ஸ் இருக்கு. நமக்கு 5 ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல இன்ஸ்டால் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இன்னொரு வீடியோ வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து 5 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணலாம். இல்லை எனக்கு மறுபடியும் வந்துட்டு எங்களுக்கு சீக்கிரமா வீடியோ போடணும், அது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த வீடியோ என்ன ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இல்ல வந்துட்டு இக்னோர் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா போடுறோம், இல்ல வந்துட்டு வேணாலும் விட்டுறோம். இதான் வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன். நான் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்பஸ்கி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ்பஸ்கி வந்து கம்மி விலையில வாங்கணும், அது வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூனா வாங்கணும் அப்படின்னு நினைச்சா இங்க ஒரு லிங்க் கார்டு வந்து செக் பண்ணி பாருங்க, அது மூலமா நீங்க வந்து வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போறல நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்களோட கமெண்ட்ஸ் வேண்டி வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மறந்துடாம கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.